ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா தலையானைக்கு போயிட்டுருக்கோம். தலையானை எங்கே இருக்குன்னா களக்காட்டிலேருந்து 8 கிலோமீட்டர் மேற்கு தொடர்ச்சி மலைக்கு அடியில் தலையானை ஃபால்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது. அங்கே தண்ணி நல்லா வரும், ரொம்ப கூலியாக வேறு இருக்கும். என் ஃப்ரெண்ட்ஸ் வேறு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. இப்போ அங்கே தான் என் ஃப்ரெண்ட்ஸோட அங்கே போய் சமையல் பண்ணி குளித்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருக்க போகிறோம். நாங்கள் வீடியோவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. இப்போ நம்ம போயிட்டு இருக்க ஏரியா வந்து ஃபாரஸ்ட் ஏரியா. இங்கே வந்து மான், கரடி, மிலா, யானை, சிங்கவால், குரங்கு நிறைய விலங்குகள் இங்கே இருக்குது. நாங்கள் போகும்போது வந்து கரடி ஒன்றும் பார்க்கல, மிலா தான் ஒரு மிலா பார்த்தோம். ஆனால் அங்கே லாங் ஷூட்டில் இருந்ததுனால அது ஒழுங்காகவே வீடியோ எடுக்கலை. அதுக்கப்புறம் போகிற வழியில் என்னென்னா யானை சாணிகள் இருந்தது. யானை சாணிகள் எடுத்து நீங்கள் போட்டேன்னு நீங்கள் ஏசுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் வந்து யானை சாணியே எடுக்கலை. ஆனால் ஒரு அண்ணன் கேட்டேன், என்ன யானை சாணிலாம் கிடக்க எப்படின்னா அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமாம் தம்பி, இங்கே வந்து யானைகள் வந்து நைட்டு போல் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. யானை கீழே இறங்குது எதுக்காண்டி இறங்குதுன்னா, இங்கே வந்து இந்த தண்ணி குடிக்கிறதுக்காண்டி தான் என் மேலே இருந்து கீழே இறங்குமா. அதுக்கப்புறம் இந்த தலையனில் வந்து இந்த மரப்பாலம் ஒன்று வச்சுருப்பாங்க. அது வந்து எதுக்குன்னா, நம்ம வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நல்ல பேக்ரவுண்டு நல்லாயிருக்கும், வேறு தண்ணி அழகாக ரசித்து பார்க்கறதுக்காண்டி அந்த பாலம் வந்து கட்டியிருக்காங்க. அது இப்போ தான் கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தோம். ஃப்ரெண்ட்ஸோடு வந்தோடனே குளிக்கிறதுக்கு நல்ல தண்ணி வந்துட்டு இருந்தது. அடுத்தால ஒவ்வொரு ஆட்களாக உள்ளே இறங்கி குளித்தாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்னொரு டீம் வந்து என்னன்னா, மேலே வந்து சமையல் பண்ணிகிட்டு இருந்தது. சமையல் பண்ணிகிட்டு இருக்கும்போது சரி இங்கே வீடியோ எடுத்தது போதும்னு சொல்லிட்டு மேலே போய் சமையல் பண்ணதுக்காண்டி போயிருந்தேன். போகிற வழியிலேயே எனக்கு வந்து பிரியாணி வாசனை வந்து அப்படியே தூக்கிச்சு. அங்கே போய் பக்கத்தில் போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது, அவங்க பிரியாணி பண்ணி முடிச்சிட்டாங்களாம். முடிச்சுட்டு அது ஒரு கரண்டியை வச்சு கிண்டி விட்டாங்க பாருங்கள். அப்படி ஒரு ருசிங்க, அப்படி நாக்கு அப்படி ஊறிச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து என்ன ஆச்சுன்னா, சரி எல்லோரும் வாங்க, வந்து எல்லோரும் வர சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. எல்லோரும் வந்து சாப்பிட வாங்கன்னு சொன்னோடனே நேராக ஒரு பாறையில் ஏறி பெரிய இலையை விரித்து வாளி நிறைய பிரியாணி கொண்டு வந்து ஆளுக்கு ஒவ்வொரு லெக் பீஸ் ஒவ்வொரு முட்டை கொடுத்து அது தட்டி நல்ல அருமையான சாப்பாடுங்க. என்ன தான் கல்யாண வீட்டில் பிரியாணி சாப்பிட்டாலும் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோடு வந்து குளிச்சுட்டு அந்த பிரியாணி திங்க டேஸ்ட்டே தனி தாங்க. நீங்களும் இதே கணக்கு எங்கேயாச்சும் டூருக்கு போயிருந்தீங்கன்னா இதே கணக்கு பிரியாணி ஏதாச்சும் ஆக்கி கொண்டு போய் அங்கே வச்சு சாப்பிடுங்க. பிரியாணி வந்து அக்கறை வீடியோ எடுக்கல. பிரியாணி வந்து நான் போகிறதுக்குள்ளேயும் பிரியாணி எல்லா வேலையும் முடிச்சுட்டு எங்களுக்கு தந்துட்டாங்க. அதனால் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு வந்து கண்டிப்பாக காட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் அப்படி களக்காடுக்கு எங்கேயும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக தலையானை ஃபால்ஸை வந்து பார்த்துட்டு கண்டிப்பாக போங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அழகான இடத்தை யாரும் மிஸ் பண்ணிடுறாங்க. தேங்க்யூ. என்ன நெல்சன், எப்படி வர்ற மாதிரி எஸ் ஒரு பாட்டை வாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம் பத்தல. வேற ஏதாவது வேஷம் போட சொல்லுவான், அப்ப இல்ல நெல்சன் வர்ற மாதிரி